கிரிக்கெட்ல எத்தனையோ ஃபாஸ்ட் பவுலர்களை பார்த்திருப்போம். ஆனா ஒரு பேட்ஸ்மேனை பேய் முழிக்க வைக்கிற ஒரு பவுலர் இருந்தாருன்னா அது முகமது ஆசிப் மட்டும்தான். உலகத்தோட பெஸ்ட் பேட்ஸ்மேன்களான ஏபி டிவிலியர்ஸ், கெவின் பீட்டர்சன், ஏன் நம்ம விவிஎஸ் லட்சுமணனே இவரோட ஸ்விங்ல திணறி இருக்காரு. குறிப்பா 2006 கராச்சியில் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியன் டீமோட டாப் ஆர்டரை இவர் செதறடிச்ச விதம் இன்னைக்கு யாராலையும் மறக்க முடியாது. ஆனா விதி யாரை விட்டதுங்கிற மாதிரி 2010 லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் இவரோட வாழ்க்கையை மாத்திருச்சு. ஸ்பாட் பிக்சிங் புகார்ல சிக்கி கிரிக்கெட் ஆட 7 வருஷம் தடை, அப்புறம் ஜெயில் தண்டனை, ஒரு மாபெரும் திறமை முடங்கி போச்சு. அதுக்கு முன்னாடியே போதைப் பொருள் கடத்தல் புகார்னு இவர் மேல நிறைய சர்ச்சைகள் இருந்தது. இவரோட தப்பு என்னன்னா தனக்கு கிடைச்ச அந்த அசாத்தியமான திறமையை மதிக்காம போனதுதான். ஒழுக்கமா இருந்திருந்தா இன்னைக்கு மெக்ரத் அக்ரம் மாதிரி இவரும் லெஜெண்டா இருந்திருப்பாரு. கிரிக்கெட் வரலாற்றுல ஆசிப் ஒரு முக்கியமான பாடமா இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. ஒரு பிளேயருக்கு எவ்வளவு பெரிய டேலண்ட் இருந்தாலும் ஒழுக்கமும் நேர்மையும் இல்லைன்னா எல்லாமே ஒரு நொடியில காணாம போயிடுங்கிறதுக்கு ஆசிப் தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆசிப் ஒரு லெஜெண்ட் ஆகிற வாய்ப்பை அவரே கையால கெடுத்துக்கிட்டாரு. முகமது ஆசிப்க்கு யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.